ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல்னே சொல்லலாங்க. ஆமாங்க, நம்ம முகமது ஷமி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்க போகிறாரு 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி கட்டாயம் நாங்கள் தான் வெல்றோம்னு சொல்லிட்டு சவால் விட்டு வரது குறித்தோ இந்த சாம்பியன் ட்ராஃபி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது ஷமி பார்த்தீங்கன்னா கடந்த 2023 வேர்ல்டு கப்போட இன்ஜுரின்னு போனார். அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் கொடுக்க போகிறாரு. அவர் போட்டி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி மிஸ் ஆகாது. ஏன்னா போன வாட்டி வேர்ல்டு கப்பை நாங்கள் அடிக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி அடித்தா மட்டும்தான் எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும். கண்டிப்பாக அது பாகிஸ்தான் நடக்கட்டும், எங்கே துபாயில் நடக்கட்டும், எங்கே நடந்தாலும் எங்களுக்கு ஃபேவர் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம். இந்த கோப்பை வென்றால் மட்டும்தான் எங்களுக்கு மனசு ஆறும். என்னோடய கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும். முதல்ல அதுக்கு முன்னே நான் இங்கிலாந்து சீரீஸு கண்டிப்பாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது ஷமி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னே சொல்லலாம் மற்ற அணிகளுக்கு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கிலாந்து கூட 5 T20 3 ஓடிஐ விளையாட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் 5 T20 வர மாட்டார். ஓடிஐயில் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இங்கிலாந்து எதிரான ஓடிஐ ஸ்குவாடில் கண்டிப்பாக முகமது ஷமி இருப்பார். அதில் தெரிஞ்சுங்க அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்தார்னா ரொம்ப ஒரு கூடுதல் பலமே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் முகமது ஷமி, ஒரு பக்கம் முகமது சிராஜ், எப்படி இருக்கோ ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நினச்சி பாருங்கள். ஸ்பின்னர்ஸ் நம்ம வழக்கம்போல் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு செம்ம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால் இந்திய அணியோட போலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்கும். அதுவும் பாகிஸ்தான் அந்த துபாயெலாம் மேக்ஸிமம் இந்த ஸ்பின்னிங் பிச்சு தாங்க செம்மையாக இருக்கும். அதனால் ஸ்பின்னிங்க்கு நம்ம ஃபேவராக இருக்கும். அதனால் நம்ம அணி வீரர்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு கேட்டால் சேம் தான் இங்கே ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இருந்த டீம் தான் இருக்கும். ஏன்னா சில பல சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா ஹர்தீப் சிங்கை இந்திய அணியில் எடுத்துகிட்டு வரதா தகவல் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஆர்ம் சீமர், அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்திய அணியில் கிடைக்கிற ஒரு ஜாகிர்கான், ஆஷிஷ் நேரா இருந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போதைக்கு யாருமே வரல. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹர்தீப் சிங்கை ட்ரெயின் பண்ணுறாங்க. அவர் ஓடிஐ வேர்ல்டு இந்த சாம்பியன் ட்ராஃபியில் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருப்பார். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாடாக இருக்குங்க. ஏன்னா முகமது சிராஜ் கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்தீப் சிங்கு, பும்ரா, ஷமி எப்படி இருக்க வருங்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் போலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பும்ராவுக்கு உதவர் முகமது ஷமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியா இன்றைக்கி ஆப்போசிட்டாக நம்ம முகமது ஷமி இருந்திருந்தாருன்னா ஆஸ்திரேலியா எதனா ஒன்று பார்த்துட்டுக்கலாம். பட் பேட் லக்னே சொல்லலாம். ஓகே விடுங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த சாம்பியன் ட்ராஃபியை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு நம்ம முகமது ஷமி. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.